ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிராவல் வித் தோலா. நான் உங்கள் ஹோஸ்ட் கண்ணன் தங்கபாண்டி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம அம்ரித்சர் சுத்தி பார்க்க போறோம். அம்ரித்சர்ல என்னென்ன இருக்கு எல்லா அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெல்லியில இருந்து நம்ம அம்ரித்சர் எப்படி போகலாம்? டெல்லியில இருந்து அம்ரித்சருக்கு 3 வே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பஸ்ல போகலாம், இல்ல ட்ரெயின்ல போகலாம், இல்ல ஃபிளைட்ல போகலாம். ட்ரெயின் சர்வீசஸ் ரொம்ப சர்வீசஸ் இருக்கு. நிறைய ட்ரெயின் உங்களுக்கு ஓல்ட் டெல்லியில இருந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஓல்ட் டெல்லியில இருந்து போகலாம். அண்ட் டைமிங் அதுல இருந்து மினிமம் 5.5 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் முடிக்கும் நிறைய ட்ரெயின் கவர் பண்ணுது. ஸோ அது அக்கார்டிங் நீங்க போய்க்கலாம். 180 சார்ஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸிமம் சார்ஜ் 2000 ரூபி சார்ஜஸ் போகும் ட்ரெயினோடது. அடுத்தது ஃபிளைட்ல போறீங்கன்னா 1 ஹவர்ல நீங்க ஃபிளைட்ல ரீச் ஆயிடலாம். அண்ட் ஃபிளைட்டோட சார்ஜஸ் வரும் 3900 ரூபா, மீன்ஸ் 3100 ரூபா முடிக்கும் உங்களுக்கு ஃபிளைட்ல சார்ஜஸ் வந்துடும். அடுத்தது நம்ம பஸ்ல போனோம்னா பஸ்ஸோட சார்ஜஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 450 ரூபால இருந்து 900 ரூபா முடிக்க பஸ் சார்ஜஸ் வரும். அண்ட் இது 8 to 10 மணி நேரம் பஸ் எப்பயுமே எடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டன் டெம்பிள்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 2 கிலோமீட்டருங்க. அதே நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கோல்டன் டெம்பிள் பார்த்தோம்னா அரௌண்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கோல்டன் டெம்பிள் பார்த்தோம்னா அரௌண்ட் 13 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ரொம்ப நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ட்ரெயினோட தான். ஏன்னா ஈஸியா நம்ம போகலாம் ட்ரெயின்ல. அண்ட் நம்ம ஈஸியா அங்க ரீச் ஆகலாம். செகண்ட், கோல்டன் டெம்பிள் பக்கத்துலயே நிறைய ஹோட்டல்ஸ் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் நிறைய ஹோட்டல்ஸ் நீங்க உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு இருக்கு. நீங்க உங்க ஃபெசிலிட்டி அக்கார்டிங் 1000ல இருந்து 3000 முடிக்கும் நீங்க ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அம்ரித்சர்ல நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால நான் ஃபர்ஸ்ட் கோல்டன் டெம்பிள் எடுக்கிறேன். ஸோ கோல்டன் டெம்பிள் டைமிங் என்னன்னா அதிகாலை 2 மணில இருந்து ராத்திரி 11 மணி முடிக்கும் கோல்டன் டெம்பிள் ஓப்பனா இருக்குங்க. கோல்டன் டெம்பிள் நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க குளிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஓப்பன் பாத்திங் ஏரியா, அங்க நீங்க குளிக்கலாம். மென்ஸ்க்கும் இருக்கு அண்ட் விமென்ஸ்க்கும் தனியா அங்கேயே குளிக்கலாம். அண்ட் சேஞ்ச் பண்றதுக்கும் அங்கே இடம் இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாம அங்க பிரசாதம் எல்லாம் கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு லங்கர் சிஸ்டம் அங்க ரொம்ப நல்லா லங்கர் சிஸ்டம் அவைலபிளா இருக்கு. ஏன்னா அங்க 24 hours லங்கர் சிஸ்டம் இருக்கு. லங்கர் சிஸ்டம்னா என்னென்ன பார்த்தோம்னா உட்கார வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க சுத்தி பார்க்கலாம். பக்கத்துலயே ஜலியாவாலா பாக் இருக்கு. அது எப்ப ஓப்பனா இருக்கும்னா காலையில 6:30 மணி டு ராத்திரி 7:30 மணி முடிக்கும் ஓப்பனா இருக்கும். இப்ப ஜலியாவாலா பாக்னு என்ன நிறைய பேருக்கு தெரியாது. நான் சிம்பிளா இந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அது ஒரு பிரிட்டிஷர்ஸ் டைம்ல ஒரு பார்க்குள்ள அந்த பஞ்சாயத்து அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்தியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட் ஒண்ணுதான். ஸோ அதுக்குள்ள அந்த என்ட்ரி கேட்ல நின்றுட்டு அந்த பிரிட்டிஷர் எல்லாரையும் குண்டு சுட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் அந்த ஜலியாவாலா பாக்ல காட்டிருக்காங்க. அந்த என்ன சொல்றது, அந்த குண்டு சுட்ட இடம் எல்லாமே அந்த ஜலியாவாலா பாக்ல காட்டிருக்காங்க. அங்க ஒரு கிணறும் இருக்கு. அந்த பிரிட்டிஷர் கிட்ட குண்டு பட்டு சாகாம நாமளே சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் கிணறுக்குள்ளேயும் குதிச்சு செத்தாங்களாம். ஸோ அதெல்லாம் காட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த இடத்த பாக்குறதுக்கு. ஸோ அந்த இடத்தையும் போலாம். ரொம்பவே நியரஸ்ட் கோல்டன் டெம்பிள் உங்களுக்கு அரௌண்ட் 2 to 300 மீட்டர்ஸ்லயே அந்த உங்களோட ஜலியாவாலா பாக் அவைலபிளா இருக்கு. ஸோ அங்க நீங்க சுத்தலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தேர்ட் மாடல் டவுன். மாடல் டவுன்ல ஷேரவாலி மாதா டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னா அந்த டெம்பிள் ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. நிறைய கார்ட்டூனிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க அந்த கோயில. அண்ட் அதுவும் இல்லாம அந்த கோயில்ல என்ன பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா அது சொல்லப்படுது அந்த கோயில் ஒரு பிச்சைக்காரி கட்டிருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க பிச்சை எடுத்து அந்த கோயிலை கட்டிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாம ஷேரவாலி மாதா டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த கோயில் இருக்கு, மெயினான கோயில். இது நம்ம பார்க்க போனா திருப்பதி அண்ட் பழனியில எப்படி மலை ஏறி போவோமோ அந்த மாதிரி மலை ஏறி போகணும் இந்த கோயிலுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இது கட்டியிருக்காங்க. அண்ட் இது கேவ்ஸ், நிறைய கேவ்ஸ் இருக்கு இந்த டெம்பிள்ல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டெம்பிள் போகிறதுக்கு. இந்த டெம்பிள் திறந்திருக்கிற டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா 7 AM டு ராத்திரி 9 PM
முடிக்க இந்த டெம்பிள் வந்து ஓப்பனா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா துர்கியானா டெம்பிள். இதுவும் மாடல் டவுன் பக்கத்துல தான் இருக்கு. இது வந்து ஒரு அம்மன் கோயில். இதையும் பார்க்கிறதுக்கு ப்ராப்பரா கோல்டன் டெம்பிள் மாதிரியே கட்டிருக்காங்க. நாலா பக்கமும் தண்ணியை வச்சு நடுவுல வந்து கோவில கட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்க்கறதுக்கு கோல்டன் டெம்பிள் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது ஒரு அம்மன் கோயில். இதோட பவுண்டரியிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ வந்து 4வது இடம் பார்த்தாச்சு. 5வது இடம் ரொம்ப ஃபேமஸான இடங்க வாகா பார்டர், அப்படின்னா அட்டாரி வாகா பார்டர். அட்டாரி வாகா பார்டர் வந்து 31.5 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கு கோல்டன் டெம்பிள்ல இருந்து. ஸோ இங்க போகிறதுக்கு எப்படி நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க கோல்டன் டெம்பிள் போனாலே நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, வாகா பார்டர் வாகா பார்டர் வாகா பார்டர் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்க அவங்க கூடயும் போகலாம். இன்னொன்று வந்து பஸ் வருது, டபுள் டேக்கர் பஸ். அவங்களும் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கோல்டன் டெம்பிள் வந்து அட்டாரி வாகா பார்டர் முடிக்க எப்படி போகிறது, அவங்க வந்து ஃபுல் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அங்கேருந்து அங்கே கூட்டிட்டு போகிறது, திருப்பி வந்து விடுறது. ஸோ பர் பர்சன் வந்து சார்ஜஸ் வாங்குது. அவங்க வந்து 395 ரூபி வாங்குறாங்க அப் அண்ட் டவுனுக்கு பர் பர்சன். ஸோ அதுல வந்து என்னன்னா ஹிப் ஆன் ஹிப் ஆஃப்னு அது பேரு. போட் பண்ற டைமிங் என்னன்னா 2 மணிக்கு ரஞ்சித் சிங் மார்க் கோல்டன் டெம்பிள்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு போட் பண்ணுவீங்க. அண்ட் 2:10க்கு வந்து அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அண்ட் அங்க போய் நீங்க வந்து ஃபுல் அட்டாரி பார்டரை வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றது வந்து நீங்க வந்து 8 o'clock வந்து உங்களுக்கு கோல்டன் டெம்பிள்ல விட்டுருவாங்க. அட்டாரி வாகா பார்டர்னு நிறைய பேருக்கு தெரியாது. அட்டாரி வாகா பார்டர்னு என்ன அப்படின்னு, இது வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட பார்டர். அந்த பார்டர்ல பிளாக் ஹோஸ்டிங் செரிமனி நடக்கும். பிளாக் ஹோஸ்டிங் செரிமனில வந்து காலையில 6 மணிக்கு பிளாக் ஹோஸ்டிங் செரிமனி நடக்கும். அது நாம பப்ளிக்கானால பார்க்க முடியாது. ஆனா சாயந்தரம் 6 மணியோட பிளாக் ஹோஸ்டிங் செரிமனி வந்து பப்ளிக் பார்க்கலாம். இந்தியன் ஆர்மிஸ் வந்து எப்படி பிளாக் ஹோஸ்டிங் செரிமனி பண்றாங்க, அதே மாதிரி பாகிஸ்தானி ஆர்மிஸ் வந்து எப்படி பிளாக் ஹோஸ்டிங் செரிமனி பண்றாங்க. கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து எப்படி அவங்க வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்றாங்க பாகிஸ்தானி பீப்புள்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம் இருக்கும். அண்ட் புல் அரிச்சு போயிடும் அந்த இடத்த பார்க்கறதுக்கு. ரொம்பவே அழகான இடம். இதெல்லாம் நீங்க வந்து அம்ரித்சர்ல சுத்தி பார்க்கலாம் இந்த இடத்தெல்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது முடிக்கும். டேக் கேர் அண்ட் பை பாய்.